அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது. அதாவது வருடத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 முதல் 3 சூரிய கிரகணங்கள் நிகழும். அதே மாதிரி சந்திர கிரகணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சந்திர கிரகணமும் 2ல் இருந்து 3 முறை நிகழ்வது வழக்கம்தான். இது ஒரு அதிசய வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நடப்பாண்டின் 2024 வருடத்தினுடைய 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணமாக அக்டோபர் 2ஆம் தேதி நிகழ்கிறது. அன்றைய தினத்தில் மகாலயபட்ச அமாவாசையும் நிகழ்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மகாலயபட்ச அமாவாசையும் சூரிய கிரகணமும் இணைந்து வருவது அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே கிரகணங்கள் அப்படிங்கிறது சுபகாரியங்களுக்கோ அல்லது மங்களகரமான நாளாகவோ பார்க்கப்படுவது கிடையாது ஆன்மீக ரீதியாக. அதே மாதிரி ஜோதிட ரீதியாக பார்த்தாலும் கிரகணங்கள் தோஷத்தை ஏற்படுத்தும், விளைவுகளை ஏற்படுத்தும், பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பெறுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது வருகின்ற இந்த சூரிய கிரகணம் ஒரு தனித்துவமான ஒரு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகாலயபட்ச அமாவாசை அன்று நிகழக்கூடிய சூரிய கிரகணம், அதுவும் இந்த வருடத்திற்கான கடைசி மற்றும் 2வது கிரகணமாக அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால இந்த கிரகணம், இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிலும் ஜோதிட ரீதியாக நாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரகணம் அப்படிங்கிற கிரக நிலைகளில் சில மாற்றத்தை கொண்டு வருதுங்க. இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்கும் ஒரே மாதிரியான பலன்களை நல்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை அது கொடுக்கும். சில ராசியினருக்கு இந்த கிரகணம் நன்மையை தரலாம், அதிர்ஷ்டத்தை தரலாம், யோகமான ராஜயோகத்தையும் தரலாம். அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு அது மோசமான விளைவை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும், தாக்கத்தை உருவாக்கும், மாற்றங்களை கொண்டு வரும். அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை கூட இந்த கிரகணம் உருவாக்கலாம். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கும். நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். இரண்டும் கலந்தவாறு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சில ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இவ்வாறாக இந்த கிரகணம் ஜோதிட ரீதியாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் அது ஏற்படுத்துது. அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது, அதாவது 12 ராசிகளில் ஒரு ராசியான சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது? அவங்களுக்கு இது அதிர்ஷ்டத்தை தருமா, இல்லை துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா, அல்லது கலவையான பலன்களை தருமா, எப்படிப்பட்ட பலன்களை தரும், அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும், அவங்களுடைய வாழ்க்கை இனி அதிர்ஷ்டகரமாக இருக்குமா, இல்லை மேலும் அவர்கள் வேறு ஏதேனும் துன்பங்களை அனுபவிப்பாங்களா, இதெல்லாம் தடுக்க அவங்க என்ன பண்ணலாம், எப்படி நடந்துக்கலாம், இது எல்லாத்த பற்றியும் தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகணமானது உங்களுக்கு பல வகைகளில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. அனைத்து விஷயத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அதிலும் குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அதீத உஷாராக இருக்கணும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் பிரச்சனைகள், சலசலப்பு, சஞ்சலங்கள் உருவாகலாம். பெற்றோர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த அனைத்து சூழ்நிலைகளும் அனைத்து மாற்றங்களும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோசமான தாக்கத்தை கொண்டு வர வகையில் அமைகிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குடும்ப சூழ்நிலையை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத
யோசித்து செயல்படுங்க. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் சிந்தித்து செயலாற்றுவது, அதுவும் சுயமாக சிந்திப்பது, சுய புத்தியோடு நீங்கள் இந்த காலத்தில் இருப்பது ரொம்ப அவசியம். அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, மனைவி சொல்கிறாங்க, கணவன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி உங்களுடைய மனசாட்சிக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கு தருகிறதோ அதற்கு ஏற்றவாறு நடக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வரக்கூடிய பாதிப்பு கூட உங்களுக்கு வராமல் தவிர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா சிறு விஷயங்கள் கூட, ஒரு சிறு கடுகளவு பிரச்சனை கூட உங்களுடைய வாழ்க்கையில் பூதாகரமாக வெடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் அதீத கவனமாக இருங்க. சுய புத்தியோடு சிந்தித்து மனசாட்சிப்படி நடந்து கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கேனும் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக உதவி பண்ணுங்கள். அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு உடனடியாகவும் கிடைக்கலாம் அல்லது சிறிது காலத்துக்கு அப்புறமும் கிடைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு தேவைப்படக்கூடிய சமயத்தில் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு அதற்குண்டான பலனாக நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் வேண்டாம், சந்தேகமும் வேண்டாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே ஏதேனும் ஒரு பாதகமான சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் உங்களால் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்து கொள்ள முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு எளிமையாக சமாளிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் அமைகிறது. அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கக்கூடிய திறமையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க தீர ஆலோசனை பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுகிறதோ அதை செய்யுங்க. அதன் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு நன்மையே விளையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு இந்த காலத்தில் அதீத நன்மைகள் விளையக்கூடிய ஒரு காலம். உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டவை கிடைக்க பெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறும். சொத்து, வீடு, மனை, வாகனம் இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அதில் ஒரு சின்ன பிரச்சனை எழலாம். இல்லை ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சின்ன இடைஞ்சல்கள், இல்லை கொஞ்சம் காலதாமதம், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சந்திப்பீங்க. இருந்தாலும் அதில் உங்களுக்கு முடிவு அப்படின்னு வரும் பொழுது அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு அதீதமான அதாவது என்ன சொல்லணும்னா பருவநிலை மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம். குறிப்பாக சொல்லணும்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவலி, முதுகு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழலாம். இல்லை மூட்டு வலி, கால் வலி பிரச்சனைகள் எழலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னும் போது கொஞ்சம் உஷாராக இருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம். உடனுக்குடன் உரிய மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வம் கொண்டு நீங்கள் இருப்பீங்க. கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் ஆன்மீகம் ரீதியாக நிறைய நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. தான தர்மங்கள் மேற்கொள்வீங்க. ஒரு சிலருக்கு தர்ம பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கோவில் திருப்பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அந்த மாதிரி நேரத்தெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. கண்டிப்பாக அதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள்
எது சரி எது தவறு அப்படிங்கிறத அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் எளிதில் தவிர்க்க முடியும். அதே தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. சுபிக்ஷம் உண்டாகப் பெறும்.